முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கும் சகோதரருக்கும் சம்மனானது அனுப்பப்பட்டிருக்கிறது. அவர்கள் தொடர்ந்து 5 நாட்களாக தலைமறைவாக இருக்கும் நிலையில் இந்த சம்மனை அவர்கள் பெற்றோரிடம் வழங்கியிருக்கிறார்கள் போலீசார். விவரங்களுடன் செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கதிரவன். அவர்கள் தொடர்ந்து தலைமறைவாக இருக்கும் நிலையில் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? தமிழக வெற்றி கழக ஆட்சியை கவிழ்ப்பதற்காக ஈசிஆர் நட்சத்திர ஓட்டலில் சதி ஆலோசனையில் ஈடுபட்டு திமுக அதிமுக பிரமுகர்கள் கூட்டு சதியில் ஈடுபட்டதாக தகவல்கள் வெளியானது. குறிப்பாக இது 35 கோடியை தயார் செய்து செந்தில் பாலாஜியின் கரூர் கம்பெனியை சேர்ந்த ரமேஷ் கார்த்திக் என்ற நபர்கள் சட்டமன்ற உறுப்பினர் கூட இளையராஜாவுடன் கொடுக்க முன்வந்ததாகவும், இதற்காக ஒரு கார்பரேட் நிறுவனத்தில் 180 கோடி வரை அவர்கள் தயார் செய்து வைத்திருந்ததாகவும், தமிழக வெற்றி கிழமைய சட்டமன்ற உறுப்பினரை விலைக்கு வாங்குவதற்கு அவர்கள் தயார் நிலையில் இருந்ததாகவும், இதுவரை 8 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இளையராஜா அவர்கள் கொடுத்த புகாரின் பேரில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 8 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கும் அவரது சகோதரர் கூடிய அசோக்குக்கும் இது தொடர்பு இருப்பதாக காவல்துறை தரவில் அறிக்கையே வெளியிடப்பட்டது. அதற்கான ஆதாரங்களையும் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் சகோதரர் அசோக் அவர்களும் தலைமறைவாக இருந்து வருகிறார்கள். அவருக்கு தற்போது சம்மனை காவல்துறையினர் வழங்கியிருக்கிறார்கள். திங்களன்று செந்தில் பாலாஜியும் அவரது சகோதரர் அசோக் தலைமறையாகக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று சம்மனானது வழங்கப்பட்டிருக்கிறது. செந்தில் பாலாஜிக்கு சம்மனை அவரது வீட்டில் உள்ள பெற்றோரிடம் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். திங்களன்று சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் செந்தில் பாலாஜியும் அவர் சகோதரரும் ஆஜராக வேண்டும் என்று இந்த சம்மனானது வழங்கப்பட்டிருக்கிறது. கரூர் இருக்கக்கூடிய ராமேஸ்வரப்பட்டில் உள்ள செந்தில் பாலாஜியின் பூர்வ வீட்டிற்கு சென்று பெற்றோரிடம் சம்மனானது வழங்கப்பட்டிருப்பதாகவும், செந்தில் பாலாஜியின் தந்தையிடம் சம்மனை வழங்கி கையெழுத்து பெற்று சென்னை திருவள்ளி போலீசார் வருகை தந்திருக்கிறார்கள். திங்களன்று செந்தில் பாலாஜியும் அசோக் அவர்களும் ஆஜராக வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆஜராகாத பட்சத்தில் அடுத்த கட்டமாக ஏற்கனவே தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அசோக் அவர்களை தேடி வரக்கூடிய நிலையில அவரை கைது செய்யும் நடவடிக்கையில காவல்துறை ஈடுபட இருக்கிறார்கள். கரூர், திருச்சி, கோயம்புத்தூர், அதே போல பெங்களூரு உள்ளிட்ட இடங்கள்ல காவல்துறையினர் தனிப்படைகள் முகாமிட்டு அசோக்குமார் அவர்களை தேடி வரக்கூடிய நிலையில சம்மன் முறையாக தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்மனுக்கு ஆஜராகாத பட்சத்துல மீண்டும் ஒரு சம்மனானது வழங்கப்படும். அதிலும் ஆஜரா பக்கத்தில் அவர் கைது நடவடிக்கைகள் காவல்துறையினர் ஈடுபடுவார்கள். ஏற்கனவே முன்ஜாமீன் கோரி அசோக் அவர்கள் நீதிமன்றத்திலும் மனு ஆனது தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அது குறித்தான விசாரணைகள் நடைபெற்று வருகிறது. தற்போது சம்மனை காவல்துறையினர் கருவக்கூடிய அவர் வீட்டில் ஒரு தந்தையிடம் வழங்கியிருக்கிறார்கள். அசோக்குமாரும் செந்தில்குமாரும் இணைந்து அவர்களுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய மற்றவர்களும் இணைந்து இந்த தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியை கவிழ்க்கவும், சபாநாயகருக்கு எதிராக சட்டப்பேரவையில் எடுத்துள்ளக்கூடிய தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் என்ற வகையில 35 கோடியிலிருந்து 50 கோடி வரை ஒவ்வொரு எம்எல்ஏக்களிடம் அவர்கள் பேரம் பேசியதாகவும், அதற்கு உடனடியாக இருந்த திருநாகரசு, ரமேஷ், கார்த்திக் உள்ளிட்ட 8 நபர்கள் இதுவரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் அசோக் அவர்களுக்கும் நேரடியாக காவல்துறை தற்போது சம்மனை வழங்கியிருக்கிறார்கள். கதிரவன், செந்தில் பாலாஜி தரப்பில் யாரேனும் இந்த வழக்கில் ஆஜராகி உள்ளனரா? இது குறித்தான விவரங்களை தொடர்ந்து பதிவு செய்யலாம். தற்போது கருவக்கூடிய அவரது தந்தையிடம் பூர்வீக வீட்டுக்கு சென்று தந்தையிடம் காவல்துறையினர் திருவல்லிக்கேணி காவல்துறையினர் சம்மனை வழங்கியிருக்கிறார்கள். சம்மன் குறித்தான விசாரணைக்கு அவர் அசோக் குமார் தரப்பிலும் அதே போல செந்தில் பாலாஜி தரப்பிலும் காவல்துறையில இதுவரை யாரிடமும் பேசவில்லை, முயற்சிக்கவில்லை. ஆனால் திங்களன்று அவர்கள் ஆஜராகாத பட்சத்தில் அவரது தரப்பு வழக்கறிஞர்கள் யாரேனும் ஆஜராகி கால அவகாசம் கேட்கலாம், அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அவர்கள் அசோக்குமார் நேரில் ஆஜராகும் பட்சத்தில் காவல்துறை அவர் பெயர்ல குற்றப்பத்திரிகை முதல் தகவல் அறிக்கையில் இருக்கக்கூடிய காரணத்தினால் அவர் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கும். அதனால் வழக்கறிஞர் யாரேனும் அவர்கள் தரப்புல ஆஜராகலாம். அவர் ஏற்கனவே முன்ஜாமீன் கேட்டெல்லாம் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் தான் ஆஜராக வாய்ப்பு இருக்கிறது. அதே பட்சத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் கடந்த 5 நாட்களுக்கு மேலாக தலைமறைவாக இருக்கிறார். அவரையும் போலீசார் தேடி வரக்கூடிய நிலையில் தற்போது முறையாக சம்மன் ஆனது வழங்கப்பட்டிருக்கிறது. இதனால் அவருக்கும் இந்த வழக்கில் தொடர்பு இருப்பதும் தெரிய வந்திருப்பது. காவல்துறையினர் அவர் மீதும் சந்தேகம் ஏற்பட்டு அவரையும் கைது செய்யவோ அவரை விசாரிக்கவோ திட்டமிட்டிருப்பதும் தற்போது தெரிய வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் வழக்கறிஞரோ யாராயினும் ஆஜராக ஏற்பாடு செய்யலாம் அல்லது செந்தில் பாலாஜியை நேரடியாக ஆஜராவது சந்தேகமே என்பது காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் முறையாக அவர்கள்
தனிப்படை அமைத்து தொடர்ந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.